வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் ஒரு கவிதை பார்ப்போமா? கருவெனும் சிறையில் 10 மாதம் கத்திக்கொண்டே வெளிவரும் அந்த நிமிடம், கண்கள் தெளிவாக 3 மாதம், கவிழ்ந்து படுக்க 3 மாதம், பசித்தாலும் வலித்தாலும் அழுகிறோம், பசியும் உறக்கமும் மட்டுமே அறிகிறோம். 10 மாதத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம், 12 மாதத்தில் மழலை ஆடுகிறோம், பள்ளி செல்ல ஆரம்பிக்கின்றோம், பனிச்சுமையில் அன்று முதல் வீழ்கிறோம், பாடம் படிப்பென்று கண்ணை கட்டிக்கொண்டு பாரத்தை முதுகில் ஏற்றிக்கொண்டு ஓடுகிறோம், கல்வி சிறையிலிருந்து மீண்டு கம்பெனி சிறைக்குள் செல்கிறோம், கண்களை மீண்டும் கட்டிக்கொண்டு ஓடுகிறோம். இடையில் காதல் என்று வந்தால் அதில் தடுக்கி காலத்தை விரயமாக்குகின்றோம். மீண்டும் கண் திறந்து பார்க்கும்போது உலகம் கண்ணு கெட்டாத தூரத்தில். மீண்டும் கண்மூடித்தனமாய் ஓடுகிறோம், கல்யாணம் என்ற சிறையில் வீழ்கிறோம். அன்றிலிருந்து கழுதையாக மாறிவிடுகிறோம். ஓடுகிறோம் கண்மூடித்தனமாய். காலமும் கடமையும் நம்மை துரத்த. மகள் திருமணம், மகன் திருமணம், மாடும் மனையும் வேண்டும். சாப்பிட மறந்தோம், தூங்க மறந்தோம், சற்று நேரம் கூட இளைப்பாற மறந்தோம், நாக்கு சுவை மறந்தோம். மீண்டும் ஓடுகிறோம், கடமையெல்லாம் முடிந்து விட்டது. கண் திறந்து பார்க்கும்போது கண்ணு கெட்டாத தூரத்தில் வாழ்க்கை போய்விட்டது. நாக்கிற்கு சுவையான உணவு இல்லை, நாற்காலியில் அமர்ந்து படம் பார்க்க கண் தெரியாது, நல்ல சங்கீதம் கேட்க செவி இருக்காது, பாடலை பாடி மகிழ குரல் இருக்காது, எத்தனை மெத்தைகள் இருப்பினும் தூக்கம் இருக்காது, வெளியில் சென்று சுற்றி மகிழ உடலில் வலு இருக்காது, ஆர்கன்கள் எல்லாம் அலங்கோலமாகி இருக்கும், நாக்கு சுவையற்று போயிருக்கும், இதை மீறி உண்டாலும் செரிமானம் இருக்காது. ஆதலால் கழுதையைப் போல் காலமெல்லாம் பொதி சுமந்து ஓடிய கால்களுக்கு வலுவிருக்காது. மரணம் நம்மை வா வா என்று அழைத்து கொண்டிருக்கும். காலம் எல்லா கதவுகளையும் அடைத்திருக்கும். நமக்கு பிரியா விடை கொடுக்க நம் சுற்றம் சுறுசுறுப்பாய் இருக்கும். கண்கள் இருண்டு, கால்கள் துவண்டு, நாக்கு வறண்டு, கண்ணீருடன் மீண்டும் கருவறைக்குள் அல்ல கல்லறைக்குள் சென்று மடிவோம். வாழ்க்கையே இதுதானே நீ? ஓடும் ஓட்டத்திலேயே இவ்வாழ்வை ரசித்து கொண்டே செல்லுங்கள். மீண்டும் இவை யாவும் திரும்பி வரப்போவது இல்லை. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.